எதிர்வரும் 1ஆம் திகதி வரையறைகளுடன் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை தளர்த்த எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் கஹலிய ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். இதேவேளை தொழிலுக்காக வெளிநாடு சென்று நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு இலவசமாக PCR பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 நாட்களாக நாட்டில் நாளொன்றில் பதிவாகும் கோவிட் மரணங்கள் 100க்கும் குறைவாக காணப்படுகின்றன. நேற்று முன்தினம் 82 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டது. 22ஆம் தேதி 72 கொரோனா மரணங்களும் 23ஆம் தேதி 82 கொரோனா மரணங்களும் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 997 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்று வரை நாட்டில் முழுமையாக 2 தடுப்பூசிகளும் 1,15,11,115 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதோடு 1,43,02,376 பேர் முதலாவது தடுப்பூசியை பெற்றிருப்பதாக தொற்று நோயில் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றும் 12 வயதுக்கு மேற்பட்ட விசேட தேவைகளுடையோர் மற்றும் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணி இடம்பெற்றதோடு 20 வயதுக்கு மேற்பட்டோர் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டனர். නැවත වෛරසයෙන් අපිට කොවිඩ් හැදෙන්න පුළුවන්. ඒවට කොවිඩ් හැදුනට ඒක හෙම්බිරිසා වගේ තත්ත්වයකට පත් වෙනවා නම් අපි කොවිඩ් වලට තව ඉදුරටත් බිය යුතු නැහැ කියලා තමයි එතුමිය කියා සිටියේ. இதேவேளை எதிர்வரும் காலத்தில் 50 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசியின் 3வது டோஸான பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்த வேண்டி ஏற்படும் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவு பேராசிரியர் நீலிகா மலவிகே தெரிவித்துள்ளார். சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இளம் வயதினருக்கு பூஸ்டர் தடுப்பூசி தேவைப்படாது எனவும் 50 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு 3வது தடுப்பூசி செலுத்த வேண்டியது இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று ஏற்பட்ட பின்னர் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டோருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ඒ තායිවානයේ සමහර වැසියෝ ඉන්නත ලබා ගැනීම සඳහා වෙන රටවල් වලට පවා යනවා. නමුත් අපේ රටේ එහෙම ප්‍රශ්නයක් ඇති වෙලා නැහැ. ඕනම කෙනෙක්ට Tamanට ළඟම මධ්‍යස්ථානයට ගිහිල්ලා කිසිදු මුදලක් ගෙවන්නේ නැතුව එන්නත් ලබා ගැනීමේ අවස්ථාව දීලා තිනවා. හැබැයි මේ එන්නත් කරන වැඩපිළිවෙල පිළිබඳව කුහක සිතින් බලන දේශපාලන අරමුණු පෙරදරි කරගත්ත කණ්ඩායමක් ඉන්නවා. ඒ වගේම මේක කඩාකප්පල් කරන්න බලාගෙන ඉන්න අය ඉන්නවා. மேற்கத்திய நாடுகளில் பணம் இருந்தும் சில நாடுகளில் தடுப்பூசி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தாய்வான் போன்ற நாடுகளில் பிரஜைகள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள். இங்கு அவ்வாறு இல்லை. பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை ஆரம்பிக்கும் போது அரசியல் லாபத்துக்காக சிலர் பெற்றோர் மத்தியில் போலி பிரசாரத்தை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். இது தடுக்க வேண்டிய ஒன்றாகும். சுகாதார மற்றும் விசேட வைத்திய நிபுணர்களின் ஆலோசனையுடனே தடுப்பூசிகளை செலுத்தி வருகின்றோம். சிறுவர் மாணவர்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்பட நாம் இடமளிக்க மாட்டோம். மக்கள் தடுப்பூசி பணிக்கு ஒத்துழைக்க வேண்டும். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரையறைகளுடன் நாட்டை திறக்க எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் கஹலிய ராம்புக்வெல தெரிவித்தார். நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சுகாதார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். 30ஆம் தேதி இது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதுவரை 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி செலுத்தும் பணியில் இலங்கை முன்னேறி இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தொழிலுக்காக வெளிநாடு சென்று நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு இலவசமாக PCR பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்துள்ள பணியாளர்களுக்கு மாத்திரம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கட்டணம் அறவிடாது இலவசமாக PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தொழிலாளர் நலன்புரி நிதியத்தினூடாக PCR பரிசோதனைக்கான கட்டணத்தை ஒதுக்குமாறு துறைசார் அமைச்சு பணியகத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 100 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் கோகிலாபுர ஐக்கிய சங்கத்தின் ஏற்பாட்டில் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வின் போது வெள்ளவத்தை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி, வெள்ளவத்தை வடக்கு கிராம உத்தியோகத்தர் சமுர்த்தி அதிகாரி மற்றும் கோகிலாபுர ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி முதல் நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. நாளொன்றில் பதிவாகும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையிலும் வீழ்ச்சி காணப்படுகின்றது. இவை மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் வாழ்வாதாரத்தை இழந்த பலர் ஒரு நேர உணவுக்காக போராடி வருவதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. தலைநகர் கொழும்பில் மூவினங்களையும் சேர்ந்த பெருமளவான ஏழை குடும்பங்கள் வாழும் பகுதிகளில் ஒன்றுதான் மாளிகாவத்தை. இந்த பகுதியில் 70வது தோட்டத்தில் சிறிய வீடுகளில் வசிக்கும் மக்கள் நாட்கூலி வேலைகளில் ஈடுபடுவோர் அல்லது முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவர் மற்றும் சிறிய வேலைகளில் ஈடுபடுபவர்களாவர். இப்பகுதி மக்கள் லாக்டவுன் காரணமாக பணம் இல்லாத உணவுகளை பெற்றுக் கொள்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். வீடுகளிலே குழந்தை
குழந்தைகளின் அழுகை சத்தம் கேட்க காரணம் குறும்புத்தனம் அல்ல, பசியின் கொடுமை. அரசின் 2000 ரூபாய் கொடுப்பனவு கூட தமக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கின்றார்கள். அத்துடன் இதுவரை தமது அவல நிலைமைகளை அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ வந்து பார்க்கவில்லை என்றும் குற்றம் சுமத்துகின்றார்கள் இவர்கள். மாநிலத்தை பேசதை பொறுத்த வரைக்கும் ஓவைசி மாத்தையால் ஒரு வேலை செய்யல, கரத்தை ஒன்று கொண்டு போனாலும் காலால் வதிஞ்சு விரட்டுறான். கேஃபி போட்டு இதான் என்னத்தை இதாக்குறேன். இந்த பிள்ளைகள் இன்னும் 4 பிள்ளைக்கு, எனக்கு இன்னும் 2 பிள்ளைக்கு வேறையா. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தின்ன கொடுக்குறது வசதி இல்லை. வீட்டுள்ளுக்காகி படுக்கிறேன் மெலும்புறேன் படுக்கிறேன் எலும்புறேன். அரசாங்கத்தால் ஒரு இதுவும் இல்லை. இன்றைக்கி மாளிகாத்திர சிச்சுவேஷன் கேட்டால் லாக்டவுன் கூடுதலாக இப்போ லாக்டவுன் கண்டினியூவாக போட்டுக்கொண்டிருக்காங்க தானே. இதால் இங்கே இருக்க மனுஷர் மிச்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2000 ரூபா கொடுத்தா மிச்சம் உதவியாக இருக்கும். எங்களை பார்க்குறதும் இல்லை. இப்போ கொடுத்த 2000 பேச்சியும் இல்லை. இந்த பக்கத்து ஒரு உதவியும் இல்லை மாளிகாவத்த சைடுக்கு. இப்படி இருக்கிற மக்களை தெரியும். அவங்களோட இதில் தான் அவங்க பார்த்துட்டு வாசிக்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பற்றி இந்த கவர்மெண்ட்டாக பேசி எங்களுக்கு ஒரு முடிவாக்கி எங்களுக்கு இந்த 2000 இல்லாட்டியும் பரவாயில்லை, இந்த லாக்டவுன் எடுத்து போட்டு. ஏனென்று சொன்னால் லாக்டவுன் இந்த பொம்பளைகள் கொஞ்சம் தான் நாங்கள் தான் வீட்டில் இருக்கிறோம். மற்ற உள்ளுக்கு வேலை செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க, வாகனம் எல்லாம் போகுது, எல்லாம் செய்யுது. அப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றேன்? வாழ்வாதாரத்தை தொடர்வதற்கு லாக்டவுனை நீக்க வேண்டும் என்பது இவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. இதேவேளை ஊரடங்கு காரணமாக பசி கொடுமையோடு வாழும் மக்களுக்கு மத்தியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை தவறாக பயன்படுத்தி வெளியில் செல்லும் பலரும் இருக்கத்தான் செய்கின்றனர்.